தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவிலேயே பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எம் அனைவருக்கும் பயனுள்ள ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த அப்ளிகேஷனுடைய மிக முக்கியமான பிரயோஜனம் என்னவென்று சொன்னால், நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து அப்ளிகேஷன்களும் நம்முடைய டிஸ்பிளேயிலே இருந்தாலும் எவராலும் அந்த அப்ளிகேஷன்களை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவு ட்ரிக் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால், நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் ஒரு புதிய வீடியோவை அப்லோட் பண்ணுகின்றோமோ அப்போதெல்லாம் அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துவிடும். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள்ளே செல்லலாம். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனிலே வழங்கியுள்ளேன். அந்த லிங்கை பயன்படுத்தி இலகுவாக உங்களுடைய மொபைலிலே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்கள். இந்த அப்ளிகேஷனை ஆரம்பத்தில் நீங்கள் ஓபன் செய்தீர்கள் சொன்னால் உங்களுக்கு சில பெர்மிஷன்கள் எல்லாம் கேட்கும். அதனை எல்லாம் எனேபிள் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த அப்ளிகேஷனை ஓபன் செய்தீர்கள் சொன்னால் உங்களுடைய மொபைலிலே இந்த லான்ச்சர் செட் ஆகிவிடும். அதன் பிறகு அனைத்து அப்ளிகேஷன்களும் இதிலே டிஸ்பிளே ஆகும். இதிலே நாம் எவ்வாறு ட்ரிக் பண்ண போகின்றோம் என்று சொன்னால், இப்போது நான் உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கை எடுத்துக்கொள்கிறேன். இதனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இங்கே எடிட் என்று சொல்லி பல ஆப்ஷன்கள் தந்திருப்பார்கள். அதிலே நீங்கள் எடிட் என்கின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக் கொள்ளுங்கள். கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்கள் தருவார்கள். ஃபேஸ்புக்கினுடைய லோகோவை மாற்றிக்கொள்ள முடியும். அப்ளிகேஷனுடைய பெயர் ஃபேஸ்புக் என்கின்ற இந்த ஆப்ஷனை நாம் மாற்றிக்கொள்வதற்கான ஆப்ஷன்கள் இதிலே தந்திருக்கின்றார்கள். முதலிலே நாம் இப்போது ஃபேஸ்புக்கினுடைய லோகோவை மாற்றிக்கொள்வோம். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இங்கே வலது கை கோணரில் இருக்கக்கூடிய பென்சில் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதனை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில ஆப்ஷன்கள் தருவார்கள். அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரம் பிச் என்கின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக் கொள்ளுங்கள். அதனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும். அதிலிருந்து ஏதாவது ஒரு ஐக்கோனை நீங்கள் அல்லது ஏதாவது ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி அதில் வைத்துக்கொள்ள முடியும். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஐக்கோனாக வைக்கக்கூடிய ஃபோட்டோ வந்துவிட்டது. இதை நீங்கள் க்ரோப் பண்ணி பயன்படுத்த வேண்டுமாக இருந்தாலும் இவ்வாறு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை க்ரோப் பண்ணியும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஃபோட்டோவை நீங்கள் க்ரோப் பண்ணின பிறகு கீழே டன் என்கின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக் கொள்ளுங்கள். அதனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபேஸ்புக்கினுடைய லோகோ மாறிவிட்டது. இப்போது நீங்கள் ஃபேஸ்புக் என்று இருக்கக்கூடிய இடத்தில் வேறு ஏதாவது ரீநேம் பண்ண வேண்டுமாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய பென்சில் ஐக்கோனை கொடுத்துக் கொள்ளுங்கள். அதனை கொடுத்து ஓப்பன் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போது ரீநேம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தந்திருக்கின்றார்கள். அதில் இருக்கக்கூடிய பெயரை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு ஃப்ளஷ்லைட் என்று சொல்லியே நீங்கள் அதனுடைய பெயரை மாற்றி ஓகே கொடுத்து கொண்டீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக் என்று இருக்கக்கூடிய அந்த இடத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளஷ்லைட் என்று சொல்லி ஆப்ஷன் மாறிவிட்டது. ஃப்ளஷ்லைட் என்று இருக்கக்கூடிய இடத்திலே ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் இருக்கின்றது என்று உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். வேறு யாராவது உங்களுடைய மொபைலை எடுத்து பார்த்தாங்கன்னு சொன்னால் இது ஃப்ளஷ்லைட் அப்ளிகேஷன் தான் என்று விட்டு விடுவார்கள். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் செய்தனால் உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிவிடும். அதிலே இருந்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கை இலகுவாக பார்த்து கொள்ள முடியும். இன்று நாம் இந்த வீடியோவிலேயே பார்த்த விடயம் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோசனமான ஒரு விடயமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.